சுதேசமித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் டெல்லியில் நடக்கின்ற போராட்டங்கள், மாணவர்களுடைய போராட்டங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லத்தி சார்ஜ் மிகப்பெரிய அதிர்ச்சி. இது குறித்து விவாதிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டெமோக்ரஸியில் எப்பயுமே ப்ரொட்டஸ்ட்ன்றது பீப்புளோட ஃபண்டமெண்டல் ரைட். அதுவும் இப்போ இந்த பேப்பர் லீக்ஸில் சூசைட்ஸுக்கு அப்புறம் நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை இருக்குது. ப்ரொட்டஸ்ட் ரொம்ப ப்ரொட்டஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க என்னென்னா பிஜேபி இந்த மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு 20th அன்னையிலேருந்து. ஸோ இவங்க என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக இதாகிடுச்சுன்னா, மொபிலைஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய இவங்களுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான், ஏற்கனவே பின்னடைவு இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாணவரோ ஒவ்வொரு குடிமகனும் ப்ரொட்டஸ்ட், அதாவது தர்ணா பண்ணுறது அவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை இந்த அரசியலமைப்பு கொடுக்குது. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாந்தி பூர்வமாக அங்கே ஜந்தர் மந்தரில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் மார்ச் ஆகி போகும்போது போலீஸ் தாக்குதல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ உண்மையிலே இங்கே பெரிய கேள்வி என்னென்னா, இது தாக்குதல் பண்ணது காவல்துறையா இல்லை வேறு யாராவது ஏஜென்சிஸா இல்லை ஆர்எஸ்எஸோட கும்பலா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்தீங்கன்னா, எந்த பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்தாலும் அவங்க எதுவுமே ரியல் இஷ்யூஸை கவர் பண்ணுறதே கிடையாது. அது நம்ம எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அங்கே போராட்ட இடத்துல களத்தில் இருக்கிறவங்க, யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர், ஃபாரின் சேனல்ஸ், பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய சேனல்ஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க காட்டுறதை வச்சு பார்த்தா நிறைய காவல்துறை என்ற பேரில் அந்த யூனிஃபார்மில் இருக்கிறவங்க யாருக்குமே நேம் பேட்ஜ் இல்லவே இல்லை. ரெண்டாவது அவங்களோட ஹேர் கட்டு, அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கும்போது இவங்களாம் உண்மையில் காவல்துறை இருக்க முடியுமான்றது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சிவிலியன்ஸ் மாதிரியே இருக்காங்க, கையில் லட்டி வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் லட்டி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கண்ணாபிரான சரமாரியாக அங்கே இருக்கிற பொதுமக்களை, மாணவர்களை எல்லாருமே தாக்குதல் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக என்ன அப்படிங்கிறது, அந்த லட்டி இருக்கு இல்லையா, அந்த லட்டியோட கீழே அடி முனையில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, என்னது ஆணி வச்சுருக்காங்க போலது. அடிக்கும் போது எல்லாம் ஃபுல்லாக சிலர் அட்மிட் ஆகிருக்காங்க. இதில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக அப்படியே அந்த ஆணி குத்தி இதாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இது இருக்குது. வடுகள் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக எல்லாம் அடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கடந்து நடந்து போயிட்டுருக்காங்க இந்த காவல்துறை யூனிஃபார்ம் போட்டுட்டு. அங்கே நிற்கிற வண்டிகள், பஸ்ஸு, எல்லா வாகனங்களையும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அடித்து உடச்சி சேதம் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட் இது பண்ணது, கவர்மெண்ட்டோட நாலேஜ் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. அரசாங்கம் கண்டிப்பாக அவங்க நாலேஜோடு தான் நடக்குது. அரசாங்கம் ஏன் காவல்துறை அல்லாத நிறைய பேரை இறக்கி விட்டுருக்காங்க. மாணவர்களை இந்த ஒரு கருணையே இல்லாமல் ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இப்போது காங்கிரஸோட அண்ணாதாரை இதில் இருந்தார், போராட்டம் பண்ணார் லோக்பால் பில்காக. அப்போ காங்கிரஸ் எல்லா பிரதிநிதிகளும் போயிட்டு, விலாஸ்ராவ் தேஷ்முக் அப்போ இருந்தார், இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஏற்கனவே அவர் முன்னாள் முதலமைச்சர், மகாராஷ்டிரா முதலமைச்சர், அவர் போயிட்டு பேசினார். பேசி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் கொடுத்து அவங்களுக்கு அந்த போராட்டத்தை கைவிட வச்சாங்க. அப்போ கவர்மெண்ட் ஏன் பேச மாட்டாங்க? இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே பஞ்சாப்லேருந்து டெல்லி பார்டர்ஸில் நம்ம விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டத்தை பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காமல் கைவிட்டு போனாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க என்ன வேணாலும் பண்ணுறது, நமக்கு என்ன, அவங்க மண்ணு போராட்டம் பண்ணால் அவங்க மண்ணு சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுலாம் அப்படின்னு தான் அந்த கவர்மெண்ட் பார்க்குது. மீடியா அதை ப்ராப்பராக கவர் பண்ணுறது இல்லையோ. நேஷ்னல் மீடியா பிஜேபிக்கு ரொம்ப ப்ரோவாக, கோடி மீடியா அப்படின்ற இல்லை, நேஷ்னல் மீடியா எல்லாருக்குமே தெரியும், முதல்ல இந்த கோதி மீடியாவாக தான் இருக்குது. இவங்க இஷ்யூஸ், ரியல் இஷ்யூஸை கவர் பண்ணுறதே கிடையாது. இது எப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி, எப்படிலாம் ஒரு பொய்யான விஷயங்களை கட்டமைக்கிறது, அதுதான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா இண்டிவிஜுவல்ஸ் அந்த என்டிடிவியோட ஆங்கர்ஸு இவங்கெல்லாம் பேசும்போது இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா சோனம் வாங்சுக்கை விடியகாலையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் அபிஜித் தீப்கே சூழ்ந்துட்டு குத்துன்னு மூஞ்சிலே குத்துறாங்க, அவ்வளோ அடிக்கிறாங்க. கேட்டால் அந்த கோதி மீடியா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சாந்தி பூர்வமாக அவளை அழகாக இதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அப்படி என்ன மோதிக்கோ இவங்களுக்கோ ஆளும் கட்சிக்கு என்ன நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க, அந்தளவுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் நியூஸ் நான் பார்த்தேன். ஒரு பெரிய ஹாலில் சின்ன 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 டென்ட் மாதிரி பண்ணிவிட்டு
அந்த எல்லா சேனல்ஸும் வந்து நேஷனல் சேனல்ஸ்லாம் அங்கே வந்து அவங்களோட இதை வச்சுட்டு என்னது கேமராஸை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்போக்ஸ் பர்சன் பிஜேபியில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் உட்காந்துட்டு 24 மணி நேரமும் வந்து ஒரு மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நரேட்டிவ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மீடியா வந்து இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை காமிக்கிறத விட்டுட்டு பாகிஸ்தானில் நடக்கிறத மற்ற இடத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை ஏன் கவர் பண்ண மாட்டேங்க? அப்போ முழுக்க முழுக்க இந்த 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 டெமோக்ரஸியோட 4வது பில்லராக சொல்லப்படுற இந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி சோல்டு. ஸோ மீடியாவை வந்து ப்ராப்பராக வந்து கேப்சர் பண்ணியாச்சு பிஜேபி. கரெக்ட். ஸோ அதனால் வந்து போராட்டங்கள் வந்து போலீஸ் ஒரு பக்கம் வந்து போராட்டத்தை வந்து போலீஸ் வச்சு ப்ரூட்டலாக வந்து ஹேண்டில் பண்ணுறது, இன்னொரு பக்கம் மீடியா வச்சு ப்ராப்பகெண்டாவை வந்து மேனேஜ் பண்ணிட்டு கிரியேட் இருக்காங்க. பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் கண்டினியூஸாக. ஓகே, இப்போ காங்கிரஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது சார் ஆக்சுவலாக? இல்லை, காங்கிரஸ் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் இருக்காங்க. நம்ம ராகுல் காந்திஜி வந்து பிகினிங்லேருந்தே இந்த பேப்பர் லீக்ஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியோட ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் ஒரு பார்லிமெண்டரியன். பார்லிமெண்ட்டில் வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் வந்து அதுக்கு குரல் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இவர் மீடியாவோட சேர்மன் மிஸ்டர் பவன் கேரா கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட போயிட்டு இவரை சோனம் வாங்சுக் அண்ட் அபிஜித் தீபிகாவை நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது வந்து நீட்டாக இருக்கட்டும், எஃப்டிஐயாக இருக்கட்டும், என்டிஐயாக இருக்கட்டும், ஜே2யாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லீக்கேஜ் இருக்குது. அப்போ மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வந்து அதாவது கடைநிலையில் இருக்கிற கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்களோட ஃப்யூச்சர் எதிர்காலத்தை நீங்கள் திருடுறீங்க மொத்தமாக. பணம் இருக்கிறவன் வந்து மேலும் மேலும் வந்து அவன் படிச்சுட்டு அவன் வந்து டாக்டர் சீட்டோ மற்றது வாங்கிட்டு போயிடும். அப்போ இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறீங்க. ரெண்டாவது, இவங்க வந்து எதுக்குமே பயப்படாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க இவிஎம்மே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷனும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் அதிருப்தி ஆனால் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம தோந்துருவோன்னு அப்படி அந்த தோல்வி அடைஞ்சிடும்ன்ற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பயம் வரும். அவங்களுக்கு அந்த பயம் இல்லாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மக்களோட வாக்கை நம்பி அவங்க இல்லை. மொத்தத்தில் இவிஎம் அண்ட் இது என்னது தேர்தல் ஆணையம் இதெல்லாமே பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க அவங்க. ஸோ இப்போது போன 10 வருஷத்தில் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் கொஷினுக்கு வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் வந்து இந்தியா இருக்குது. ஜனநாயக உரிமைகள் வந்து பறிக்கப்படுதுன்றதை கண்கூடாக பார்க்குறோம். எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் வந்து எந்த மாதிரி முன்னிலைகளை வந்து எடுக்கும்? அதாவது வந்து இந்த மாதிரியான மாணவர் உரிமைகளுக்காக, இளைஞர்களோட நலனுக்காக. இல்லை, ராகுல் காந்திஜி வந்து ஏற்கனவே கோட்டாலையும் பேசியிருக்காரு. பல அவரோட ஓன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஹேண்டில்ஸ்லேயும் வந்து வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக நடக்கிறதெல்லாம் வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். ஒரு கல்வி மொத்த கல்வி இதுவே வந்து ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ இட் நீட்ஸ் அ கம்ப்ளீட் ரிவைவல். இது கம்ப்ளீட் ரிவைவல் வந்து பிஜேபி பண்ணுவாங்கன்னு கேட்டால் அது கண்டிப்பாக வந்து இந்த புனரமைக்கிற வேலை வந்து பிஜேபி பண்ணவே பண்ணாது. அதனால் வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும் தான் வந்து எல்லாத்துலேயுமே மாற்றம் வரும். பிஜேபியோட இமேஜ் வந்து டோட்டலாக இதில் வந்து சேஞ்ச் ஆகுது. பிஜேபியோட இமேஜ் ஏற்கனவே வந்து டார்னிஷ் ஆயிடுச்சு சார். இப்போ இல்லை, அது ரொம்ப மக்கள் இடையில வந்து யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் எப்பவுமே இல்லை. அது ரொம்ப நாள் முன்னாடி அந்த அபிப்பிராயம்லாம் வந்து நல்ல அபிப்பிராயம்லாம் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இவங்க வந்து ஐடென்டிட்டி சிம்பிளிஃபிகேஷன்ன்ற ஒரே விஷயத்தில் மக்களை வந்து இமோஷனலாக ஹிந்துத்வா, ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு பேரில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லாஜிக்கலி டெக்னிக்கலி அவங்கள்ட்ட வந்து வேறு எதுவுமே வந்து மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கான எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. ஒரு இதில் வந்து என்னது எக்கனாமி பேஸ் பண்ணியோ, இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணியோ, இல்லை டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி எதுவும் அவங்க பேசுறது கிடையாது. அவங்க மொத்தத்தில் இமோஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நியூ டெல்லி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. அதாவது 144 ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் வந்து அங்கே கம்யூனிகேஷன் இது எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது உண்மையில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இன்ஜர் ஆயிருக்காங்க அப்படின்ற உண்மையான தகவல் கூட வந்து நமக்கு இப்போ கிடைக்காது. ஏன்னா 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அங்கே அந்த காலத்தில் இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறாங்க அவங்க. அந்தளவுக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து டெல்லியில் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் ஒரு 1-2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் எவ்வளோ சேதம் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு பெண்கள் கூட வந்து எங்கள் பெண் மாணவிகள் வந்து அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து லட்டி வச்சு பின்னாடி குத்துறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.